ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அண்ணாமலை அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் வச்சு இளைஞர் அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பான காணொலி வெளியாயிடுச்சு. இது தொடர்பான வழக்கில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு திமுக அரசுக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆஷித் ராவத் அவர்களை அவசரமாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியது குறித்து கடுமையாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. மாண்புமிகு நீதிமன்றம் இளைஞர் அஜித்குமாரை முதல் தகவல் அறிக்கை கூட பதியாமல் தனிப்படை எப்படி விசாரித்தது அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கையும் கேட்காங்க. ராமநாதபுரம் சரக காவல்துறை உயர் அதிகாரிகள் அனுமதி கொடுத்தார்களா அல்லது அவர்களுக்கு தெரியாமல் தனிப்படை விசாரிச்சா? அப்படியானால் சரக காவல்துறை உயர் அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இல்லையா அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் கேட்டதா அண்ணாமலை சொல்றாங்க. ஊராட்சி தலைவரின் கணவரான திமுகவை சேர்ந்த சேங்கேமாறன், திமுகவை சேர்ந்த மகேந்திரன், திருப்புவனம் திமுக நகர செயலர் காளேஸ்வரன் ஆகியோருடன் மானாமதுரை டிஎஸ்பியும் சேர்ந்து உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தின் பேரம் பேச முற்பட்டது காவல்துறை உயர் அதிகாரிகள் அனுமதி இல்லாமலா அப்படிங்கிறத கேட்காங்க. மானாமதுரை துணை காவல் கண்காணிப்பாளர் திரு சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஆஷித் ராவத் மற்றும் ராமநாதபுரம் சரக காவல்துறை டிஐஜி திரு மூர்த்தி ஆகியோர் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஏன்? இளைஞர் அஜித் படுகொலை வழக்கிலிருந்து காவல்துறை உயர் அதிகாரிகளை காப்பாற்ற திமுக அரசு முயல்கிறதா அப்படிங்கிறத அண்ணாமலை கேட்காங்க. இளைஞரை அஜித்குமாரை சீருடை அணியாத சிலர் கடுமையாக தாக்கவும் காணொலி பார்க்கவே மனம் பதைப்பதைக்கிறது. இனி காவல்துறையினர் மீது பொதுமக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இந்த வழக்கு தொடர்பாக ராமநாதபுரம் சரகு காவல்துறை துணைத் தலைவர் திரு மூர்த்தி, சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆஷித் ராவத் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்கிறத அண்ணாமலை சொல்கிறாங்க. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியிருப்பை போல அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும். கண் துடைப்புக்கான பணிமாற்றம் செய்து மக்களை ஏமாற்றி விடலாம் என்று திமுக அரசு நினைத்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத